Hi friends, welcome back. என் பேர் ஸ்ரீஜித். இன்னைக்கு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு ஆன்லைன் மணி மேக்கிங் மெத்தட். ஸோ நம்ம தமிழில் ரொம்ப ஃபேமஸான தமிழ் மூவிஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா யோகி பாபு சார் தான். ஸோ இந்த யோகி பாபு சார் யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு எப்படி இன்டர்நெட்டில் அதாவது யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணாமல் உங்களுக்கு எப்படி ஒரு பெரிய சேனல் மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து அதுலேருந்து உங்களுக்கு எப்படி இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம் தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இந்த வீடியோவில் கிளியராக இந்த மெத்தட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து இன்கம் உங்களுக்கு எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இதில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு உங்கள் சப்போர்ட் இருந்தால் தான் எனக்கு இந்த மாதிரி புது வீடியோஸ் எல்லாம் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் வந்து மணி மேக்கிங் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் பண்ணியிருக்கேன். ஸோ அது அந்த மாதிரி டாபிக்ஸ் மணி மேக்கிங் ரிலேட்டட் டாபிக்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நான் இதுவரைக்கும் பண்ண எல்லா வீடியோஸும் கம்பைன் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ இந்த மெத்தட் எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்லேருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வர மாதிரி அதுலேருந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். அப்படியெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் கேள்விப்பட்டீங்க நம்ம வந்து நிறைய சேனல்ஸ் வந்து அவங்களா வீடியோஸ் க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு தான் அந்த மாதிரி சேனல்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் நான் இதில் வீடியோக்கு சொல்ல போகிறது எப்படின்னா இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் வந்து ஒரு வீடியோ கூட உங்கள் யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணாமல் உங்களுக்கு எப்படி உங்கள் சேனல் வந்து பாப்புலராக கொண்டு வந்து அதில் எப்படி உங்களுக்கு வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமாக உங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறது அப்படி தான் நான் இந்த வீடியோ காமிக்க போகிறோம். ஸோ ஒரு யூடியூப் சேனல் யூஸ்வலாக வந்து எப்படி காசு சம்பாதிக்கிறாங்கன்னா ஒன்று வந்து யூடியூபோட அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது மானிட்டைசேஷன் யூஸ் பண்ணிட்டு ஒரு மெத்தடு, இல்லைன்னா வந்து ஸ்பான்சர்ஷிப். ஸோ நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்டு போய் ரொம்ப அதிகமாக சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிற யூடியூப் சேனல்ஸ் வந்து அவங்க வந்து ஸ்பான்சர்ஷிப் யூஸ் பண்ணிட்டு அதாவது அவங்களுக்கு வந்து அவங்க மூலமாக அவங்களோட ஏதாவது புதுசாக வர போகிற வீடியோஸ் ப்ராடக்ட்ஸ் இல்லைன்னா ஏதாச்சும் சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸே ப்ரமோட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ப்ரொமோஷன் யூஸ் பண்ணி காசு வரும். ஸோ இந்த மாதிரி 2 மெத்தட்ஸை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட ஒன்று வந்து மோனடைசேஷன் இல்லைன்னா ப்ராடக்ட்ஸ் வந்து அதில் ப்ரொமோஷன் யூஸ் பண்ணிட்டு. ஸோ நமக்கு வந்து நம்ம ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணாமல் உங்களுக்கு எப்படி உங்களோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வர்றது இன்னும் காமிக்க போகிறோம். ஸோ இதுக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் அதுக்கு நான் ஒரு ப்ரூஃப் காட்டுறேன். நான் ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு ப்ரூஃப் காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு கரெக்ட் கிளியராக நான் என்ன சொல்ல போகிறேன்னு புரியும். ப்ளஸ் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அதாவது ஒரு ஆக்டர்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு சார். ஸோ அவரை வச்சு நான் வந்து எப்படி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு லைவாக காமிக்கிறதுக்காக யோகி பாபு சார் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நமக்கு வந்து நம்மளோட சேனல் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வருது அது மாதிரி ஒரு எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து காமிக்க போகிறது ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு சேனலோட பேர் வந்து ரெட் மியூசிக் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. ஸோ இந்த சேனல் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் வந்து 34.8K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது இந்த சேனலுக்கு மட்டும். ஸோ அந்த சேனலோட பார்த்தீங்கன்னா வீடியோஸ் பார்த்தீங்கன்னா 0 வீடியோஸ் தான் ஆட் பண்ணிடுவோம். இது வரைக்கும் அவங்க எந்த வீடியோஸுமே ஆட் பண்ணிக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களோட வேறொரு சேனல் பார்த்தீங்கன்னா எதுவும் இதே மாதிரி தான் அது ஒரு டிஃப்ரெண்ட் சேனல். அதுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 31.8K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த சேனல் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா 21.4K சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. ஆனால் இவங்க எதுவுமே எந்த வீடியோ சேனலில் அவங்க சேனலில் அவங்க ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது. அது எப்படி தான் சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் வந்து பிளேலிஸ்ட் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது நான் வந்து எல்லா வீடியோஸ்லையும் நான் சொல்லுவேன். அதாவது நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ண எல்லா வீடியோஸும் நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த பிளேலிஸ்ட் போனால் நான் க்ரியேட் பண்ண எல்லா வீடியோஸும் அவங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து நேவிகேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதனால் என்னோடய வீடியோஸ் டிஃப்ரெண்ட்டாக சர்ச் பண்ண தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் தான் பிளேலிஸ்ட். இப்போ நம்ம யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் பார்த்துன்னு வச்சுக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம யோகி பாபு சாரோட வீடியோஸ் நம்ம இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணியிருக்கோன்னா அந்த வீடியோஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் காமெடி வீடியோஸ்லாம் டிஃப்ரெண்ட் சேனல்ஸ்லேயே ஸ்கேட்டர்டாக இருக்கும். ஆனால் நான் இதில் காமிக்க போகிறது அவரோட பெஸ்ட் காமெடிஸ் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி நான் க்ரியேட் பண்ணுறோம். அதாவது இவங்க எல்லாம் பண்ணுறது அப்படி தான். இவங்க வந்து வேர்ல்டில் பாப்புலர் சேனல்ஸோட சாங்ஸ் எல்லாமே அவங்களோட பிளேலிஸ்ட்டில் க்ரியேட் பண்ணிவிட்டு அது மூலமாக சப்ஸ்கிரைபர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது காப்பிரைட்ஸ் இந்த யூடியூப்பில் எந்த மாதிரி காப்பிரைட்ஸ் இஷ்யூவும் வராது. ஏன்னா இந்த பிளேலிஸ்ட் க்ரியேஷன் மெத்தடை யூடியூப் அலவுட் பண்ணது தான். அதாவது நமக்கு வந்து மற்றவங்களோட வீடியோஸ் வந்து நம்மளோட சேனல் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்டில் நம்ம ஆட் பண்ணலாம். இதனால அவங்களுக்கு பெனிஃபிட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா நம்ம சேனல்ஸ் மூலமாக அவங்களுக்கு வந்து அவங்களோட வீடியோவுக்கு வந்து வியூவர்ஸ் கிடைக்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு இதில் பெனிஃபிட் மட்டும்தான், அவங்களுக்கும் இதில் பெனிஃபிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன்.
நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து உங்களோட இந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே வந்து யுவர் சேனல்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை கிளிக் பண்ணிட்டுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வருவீங்க. ஸோ உங்களோட சேனல் வந்து உங்களுக்கு இங்கே பார்க்கலாம். அதாவது உங்களோட நீங்கள் இது வரைக்கும் சேனல் எதுவும் க்ரியேட் பண்ணலாம் கூட உங்களோட நீங்கள் லைக் பண்ண வீடியோஸு அதெல்லாமே இங்கே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா கஸ்டமைஸ் சேனல்னு ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம வந்து நீங்கள் வந்து உங்களோட இப்போது நான் வந்து ஆல்ரெடி சேனல் வச்சுருக்கிறதுனால எனக்கு இப்படியெல்லாம் இருக்குது. ஸோ இல்லைன்னா உங்களுக்கு நார்மலாக உங்களோட இமேஜ் ப்ரொஃபைல் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா பிளேலிஸ்ட்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது, அது கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஒன்ஸ் அது கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி அதாவது பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா அந்த பிளேலிஸ்ட் இங்கே இருக்கும். ஸோ இல்லைன்னா அது ஒன்று இங்கே பிளாங்காக இருக்கும். ஸோ நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ண என்னோட எல்லா பிளேலிஸ்ட்டுமே இங்கே இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா நியூ பிளேலிஸ்ட்னு கிளிக் பண்ணிட்டு யோகி பாபு பெஸ்ட் காமெடி இந்த வந்துட்டு கிளிக் பண்ணி பப்ளிக் ஆப்ஷன் கொடுத்து நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிட்டேன்னா அந்த சேனலோட உங்களுக்கு சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணலாம். அதாவது இந்த பிளேலிஸ்ட் வந்து நான் மெயினாக வந்து யோகி பாபு சாரோட வீடியோஸ் தான், காமெடி வீடியோஸ் தான் இந்த சேனலில் ஆட் பண்ண போகிறோம், அந்த மாதிரி போட்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதில் வந்து நம்ம வந்து சேனலுக்கு ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் ஆகிடுச்சு, நம்ம இதில் வந்து வீடியோஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் எடிட் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து இங்கே வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் அந்த சேனல் எப்படி அந்த பிளேலிஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ இங்கே வந்து ஆட் வீடியோஸ் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது நமக்கு வீடியோஸ் ஆட் பண்ணுறது. அதாவது ஒன்று வந்து நமக்கு நம்மளோட வீடியோஸ் ஆட் பண்ணலாம், இல்லைன்னா நமக்கு அதர் ஆப்ஷன் அதாவது அதர் சேனல்ஸோட வீடியோஸ் ஆட் பண்ணலாம். அதர் வீடியோஸ் சேனல் ஆட் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் என்னன்னா, ஒன்று வந்து நீங்கள் ஜஸ்ட் சர்ச் பண்ணலாம், அதாவது யோகி பாபு காமெடி அப்படின்னு சர்ச் பண்ணிட்டேன்னா யோகி பாபு சாரோட ரிலேட்டடான காமெடிஸ் எல்லாமே இன்டர்நெட்டில் இருக்கிற எல்லா காமெடிஸும் வரும். ஸோ நான் ஜஸ்ட்டு இப்போ இந்த வீடியோ ஜஸ்ட் நான் சூஸ் பண்ணியிருக்கேன், ஆட் கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டேன்னா ஆட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து யூஆர்எல் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோட யூஆர்எல் உங்களுக்கு தெரியணும், அதை எடுத்து இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாலும் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ இந்த ஜஸ்ட் ஆட் கொடுத்தேன்னா ஒரு 3 வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் சாம்பிளுக்காக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன்ஸ் அது ஆட் ஆகிடுச்சுன்னா அந்த பிளேலிஸ்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா இந்த மாதிரி பிளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஆட் பண்ணி வச்சுட்டுனா யூடியூப்பில் வந்து யோகி பாபு சாரோட அதாவது காமெடி சீன்ஸ் யாராவது இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பிளேலிஸ்ட் வந்து அங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ அதனால என்ன ஆகுனா அவங்க வந்து உங்களோட இந்த வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட வீடியோஸ் இல்லை, மற்ற சேனல்ஸோட வீடியோஸ். ஆனால் ஒரே இடத்துல வந்து அவனுக்கு எல்லா வீடியோஸும் யோகி பாபு சாரோட எல்லா காமெடியும் ஒரே இடத்துல பார்க்க முடியுமா? ஸோ அதனால அவங்க கண்டிப்பாக வந்து ஓகே இந்த சேனல் நல்லா இருக்குது, இந்த சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோன்னா இந்த சேனலில் இதே மாதிரி அப்போ நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுறப்ப ஒரு பர்டிகுலர் நிச் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து தமிழ் காமெடிஸ் க்ரியேட் பண்ணுங்கள், இல்லை தமிழ் ரொமான்டிக் சாங்ஸ், இல்லை நம்ம ஏஆர் ரஹ்மான் சாங்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பர்டிகுலரான கொஞ்சம் ப்ராடாக உங்களுக்கு நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு டாபிக் எடுத்துகிட்டு அதில் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொமான்டிக் சாங்ஸ் எல்லாம் பிடிக்கிறவங்க கண்டிப்பாக ஓகே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ரொமான்டிக் சாங்ஸோட பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு பார்க்க முடியும் அப்படி சொல்லிட்டு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி காமெடிஸ் இல்லைன்னா சாங்ஸ் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சேனல்ஸ் எடுத்து நீங்கள் வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் ஐடியாக்கு தான் நான் யோகி பாபு சார் காமிச்சேன். நீங்கள் வந்து என்ன மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த காப்பிரைட் இஷ்யூஸும் வராது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் உங்களை சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டுனா உங்களுக்கு வந்து மொனடைஸ் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா உங்களோட சேனல்ஸ் நீங்களாம் வீடியோஸ் போட்டால் தான் உங்களுக்கு மொனடைஸ் பண்ண முடியும். ஆனால் செகண்ட் ஆப்ஷனுக்கு அதாவது ஸ்பான்சர்ஷிப் ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வேணால் இதில் வந்து இன்க்ரீஸ் கொண்டு வரலாம். அதாவது உங்கள் ஃபேஸ்புக் சேனலோட ஃபேஸ்புக்கோட லிங்க் இங்கே ஷேர் பண்ணால் അല്ലെങ്കിൽ இன்ஸ்டாகிராம் லிங்க் இங்கே ஷேர் பண்ணால் அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணலாம். இல்லைனா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு 1000-2000 சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு யூடியூப் உங்களுக்கு வீடியோஸ் பண்ணுற ஐடியாக்குன்னா நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணால் அப்போ உங்களுக்கு நிறைய ரீச் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதுதான் நமக்கு வந்து ஒரு வீடியோ கூட அப்லோட் பண்ணாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சேனல் ரொம்ப சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரதுக்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் மெத்தடு. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ யூடியூப்லேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளாக ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். இல்லை யூடியூப்பில் இருக்கிற டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நமக்கு ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அதாவது நமக்கு ஒரு சேனல் ஜென்ரேட் பண்ணி க்ரியேட் பண்ணி அதில் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்து ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான வழி தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். ஸோ நம்ம அடுத்த வீடியோ பார்க்கலாம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ப்ளஸ் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ என்னோடய புது வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவும் கிடைக்கும்.